எம்ஜிஆர் அவர்கள் எப்போதும் மக்களோடு மக்களாகவே இருந்தார். தமிழகத்தின் முதல்வர் என்ற உயர்ந்த பதவியில் இருந்த போதும் தன்னை மக்களிடமிருந்து அப்பாற்பட்டவராக எம்ஜிஆர் அவர்கள் நினைத்ததோ செயல்பட்டதோ இல்லை. எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த சமயம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. முதல்வர் என்ற முறையில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக சென்னை மாம்பலத்தில் உள்ள தனது அலுவலகத்திலிருந்து காரில் புறப்பட்டார் எம்ஜிஆர் அவர்கள். அண்ணா மேம்பாலம் அருகே எம்ஜிஆர் அவர்களின் கார் சென்று கொண்டிருந்த போது திடீரென தனது டிரைவர் கதிரேசனை காரை நிறுத்தும்படி எம்ஜிஆர் அவர்கள் பதற்றத்துடன் கூறினார். உடனே கதிரேசனும் காரை நிறுத்திவிட்டார். முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுடன் வந்த அணிவகுப்பு வாகனங்களும் நின்றுவிட்டன. காரை விட்டு இறங்கிய எம்ஜிஆர் அவர்கள் ஓட்டமும் நடைமாக சென்றார். என்னவென்று புரியாமல் அதிகாரிகளும் உதவியாளர்களும் எம்ஜிஆர் அவர்களை வேகமாக பின்தொடர்ந்தனர். சாலையில் காரை நிறுத்தி எம்ஜிஆர் அவர்கள் இறங்கி செல்வதை பார்த்ததும் ஆங்காங்கே வாகனங்களில் சென்றவர்களும் வாகனத்தை நிறுத்திவிட்டனர். பொதுமக்களும் கூடியதால் அந்த இடமே பரபரப்பானது. அடுத்த சில வினாடிகளில் எம்ஜிஆர் அவர்கள் எதற்காக அப்படி வேகமாக சென்றார் என்பது எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. சாலை ஓரத்துக்கு எம்ஜிஆர் அவர்கள் வேகமாக சென்றார். அங்கு காக்கா வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டு கை கால்களை உதறியபடி வாயில் நுரைத்தள்ள ஒருவர் போராடி கொண்டிருந்தார். அந்த நபரை மடியில் கிடத்தி கொண்ட எம்ஜிஆர் அவர்கள் அவரது கையை நீவிவிட்டு ஆசுவாசப்படுத்தினார். அந்த நபர் சற்று நிதானமான நிலையில் வந்த பிறகு தனது உதவியாளர்கள் அழைத்தார் எம்ஜிஆர் அவர்கள். அந்த நபரை ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யுமாறு கூறிவிட்டு பின்னர் தனது காரில் ஏறி புறப்பட்டார் எம்ஜிஆர் அவர்கள். சென்னை அண்ணா சாலையில் பரபரப்பு மிகுந்த காலை நேரத்தில் ஏராளமானோர் செல்கின்றனர். அவர்கள் யாருமே வலிப்பு நோயால் துடிக்கும் அந்த நபரை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் ஒரு மனிதன் துடிப்பதை பொறுக்காமல் முதல்வரே காரிலிருந்து இறங்கி வந்து அவரை ஆசுவாசப்படுத்தியவுடன் அவருக்கு சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்த மனிதநேயத்தை நேரில் பார்த்த ஆயிரக்கணக்கானோர் வியந்தனர்.